ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெரிய ஹாய். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல் 10Kவை தொடப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே ஒரு கூலான ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வரைகிற எந்த டிராயிங்காக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களில் இருக்க எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் அனிமேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயம் உங்களுடைய கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்கும். இப்போ பண்ண போகிற இந்த அனிமேஷனுக்கு நீங்கள் ஒரு பெரிய கோர்ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடாகவே இருக்க போகுது. இந்த மாதிரி சிம்பிளான அனிமேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருந்தாலும் இந்த ஒரு வெப்சைட் தனித்துவமாகவும் சூப்பராகவும் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கு பேர் sketch.metademolab.com அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட் நீங்கள் போய்க்கோங்க. உங்களோட மொபைலோ கம்ப்யூட்டரோ இந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே அப்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த அப்லோட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்ச டிராயிங் அல்லது உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வரைஞ்ச ஒரு டிராயிங்கோ அல்லது ஒரு ஃபோட்டோவையோ நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற இந்த பட்டனை அமைக்கிக்கங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் பிக்சர்லையோ டிராயிங்லையோ தேவையில்லாத விஷயம் இருந்துச்சுன்னா அதை நம்ம கிராப் பண்ணிக்கலாம். இதான் நமக்கு செகண்ட் ஸ்டெப். நீங்கள் பிக்சரை ஆட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கிராப் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் மைனூட்டாக எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு நீங்கள் செலக்ட் பண்ணி கிராப் பண்ண இந்த டிராயிங் மேலே இவங்க ஒரு பாயிண்ட் மாதிரியான ஒரு மார்க்கை கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்பில் முக்கால்வாசி இதுவே ஆட்டோமேட்டிக்காக லெக், ஹேண்டு, ஃபேஷியல் ரெகக்னிஷன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடும். கை, கால், கண், மூக்கு இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிடும். இதுலேயுமே தப்பாக இருந்துச்சா நீங்கள் இந்த பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது அனிமேஷன் தான். இந்த பார்ட் தான் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும்போது இதில் நிறைய நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வாக்கிங், டான்ஸிங், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன்னான விஷயங்கள் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த அனிமேஷனை வீடியோவாக நம்ம பார்த்துக்கலாம். இது மூலிமா உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரொம்பவே ஒரு ஃபன்னான விஷயத்தை நம்மளால் காட்ட முடியும். கண்டிப்பாக இதை எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஃபன்னாக இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.